தமிழ்நாட்டுக்கு வர மக்களை இங்க இருக்க தமிழர்கள் துன்புறுத்துறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். நாங்க தமிழர்கள் அப்படி சொல்லலையே, நாங்க சொன்னது திமுக காரங்களை தானே சொல்றோம், மோடிஜி சொன்ன மாதிரி எல்லாம் இங்க நடக்கலையே, இங்க உண்மை என்னன்னு நாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவான வாழ்க்கையை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லா பீகார் தொழிலாளர்களும் இன்னைக்கு ரொம்ப பரிவட்டமா இதை சொல்லிட்டாங்க. இது யாருக்கு அடிச்ச ஸ்கெட்ச் அப்படின்னா மோடி அவர்களுக்கு அடிச்ச ஸ்கெட்ச் தான். ஐபிஎஸ் படிச்சிருந்தா கூட அவருக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்கிறேன், அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு கடந்த அன்னைக்கு பீகார்ல ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது அபரிமிதமா இருந்துச்சு. அதை பார்த்த பயத்தினால இவங்க அப்படியெல்லாம் பேசிட்டாங்களா? அப்படிதாங்க பேச தோணுது. அந்த யூடியூபர் போட்டது முற்றிலுமாக பொய்யான ஒரு செய்தின்னு சொல்லி அந்த யூடியூபருக்கு தண்டனையும் கிடைக்குது. இப்ப அந்த மனிஷ் கஷ்யப் எங்க இருக்காரு? அந்த மனிஷ் கஷ்யப்னு சொல்லி பொய்யா வீடியோ போட்ட அந்த யூடியூபர் இன்னைக்கு பிஜேபியில இணைஞ்சிருக்காரு. அந்த இடத்துல தமிழ்நாட்டிலும் வந்து இவங்க எப்படி இந்த கடையை வச்சு இவ்வளவு ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லி ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் அந்த பெண்ணை குறி வச்சு தாக்குதல் ஏற்படுத்தி அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்தாங்க பீகார்காரர். அவங்களால தமிழ்நாட்டுல இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை. முடிஞ்சா பிரதமர் அவர்கள் அவரை ஏதாச்சும் பண்றாரான்னு பாப்போமே. உட்கார்ந்துட்டாரு ரவி அவர்கள் ஆளுநர் அப்படிங்கிற பேர்ல கூட்டணியில் இருக்கும்னு சொல்லி இந்த அடிமை அதிமுக நீங்க வரலாறே மறந்துட்டீங்களா? ஏவன் குற்றவாளி கோடநாடு வழக்குல எடப்பாடியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி